ஓம் சாந்தி 27/3/1981 அவ்யக்த பாப்தாதா மதுபன். தந்தைக்கு பிரியமானவராக, அனைவருக்கும் பிரியமானவராக, தன் மனதிற்கு பிரியமானவராக எப்படி ஆவது? இன்று பாப்தாதா விசேஷமாக எதற்கு வந்திருக்கிறாங்க? இன்று விசேஷமா இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளோடு ஆன்மீக உரையாடல் செய்வதற்காக வந்திருக்கிறாங்க. கொடுக்கல் வாங்கல் செய்வதற்காக வந்திருக்கிறாங்க. வெகு தொலைதூரத்திலிருந்து அனைத்து குழந்தைகளும் மதுபனுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படின்னா மதுபனினுடைய தந்தை வந்திருக்கும் குழந்தைகளுக்கு பிரத்யேகமாக ஞானத்தின் ஆன்மீக உரையாடல் மூலம் உபசரிப்பதற்காக வந்திருக்கிறார். இன்று பாப்தாதா யாருக்காவது எந்த விஷயத்திலாவது கடினம் அனுபவம் ஆகவில்லையே அப்படின்னு குழந்தைகள்கிட்ட இருந்து கேட்பதற்காக வந்திருக்கிறார். தந்தை மற்றும் உங்களுடைய சந்திப்பும் சுலபமாக ஆயிடுச்சு இல்லையா? எப்போ சந்திப்பு சுலபமானது, அறிமுகம் சுலபமாக கிடைச்சது, எளிய மார்க்கம் கிடைத்தது, அதாவது எளிய வழி கிடைத்தது, இருந்தும் ஏதாவது கடினம் இல்லையே அப்படின்னு பாபா கேட்குறாங்க. கடினம் இல்லை, ஆனால் யாராவது கடினமாக ஆக்கிவிடவில்லையே அப்படின்னு கேட்குறாங்க. தந்தை மூலமா என்னென்ன பொக்கிஷம் கிடைச்சிருக்குதோ அதனுடைய சாவியை எப்பொழுது போட விரும்புகிறீங்களோ அப்போ போடுங்க. அந்த மாதிரி விதி உங்களிடம் வந்துவிட்டதா? விதி இருக்குது அப்படின்னா சித்தியும் அவசியம் இருக்கும், அதாவது பலனும் அவசியம் இருக்கும். விதியில குறை இருக்குது அப்படின்னா பலனும் ஏற்படுறது கிடையாது. உங்களுடைய நிலைமை என்னன்னு பாபா கேட்குறாங்க. அனைவரும் உயரை பறந்து கொண்டிருக்கிறீர்களா? உயர்ந்த தந்தையின் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளாக ஆகிட்டீங்க அப்படின்னா நடந்து செல்வதற்கு என்ன அவசியம் இருக்கு? உயரை பறக்கத்தான் வேண்டும். பாதையில் நடந்து சென்றீங்க அப்படின்னா இடையில எங்கேயாவது தடை வர முடியும், ஆனால் பறப்பதில் எந்த தடையும் இருக்காது. அனைவரும் பறக்கும் பறவைகள். ஞானம் மற்றும் யோகாவின் இறகுகள் அனைவரையும் நன்றாக பறக்க வைத்து கொண்டு இருக்குது. பறந்து பறந்து களைப்பு ஏற்படுவதில்லையே. அனைவருக்கும் களைப்பற்றவர் ஆகுக அப்படிங்கிற வரம் கிடைத்திடுச்சான்னு கேட்குறாங்க பாபா. விஷயம் மிகவும் சுலபமானது தான். அனுபவம் செய்யணும் மற்றும் அனுபவத்தை சொல்லணும். அனுபவத்தை சொல்வது மிக சுலபமானதாக இருக்கும் இல்லையா? தன்னுடைய விஷயத்தை தான் சொல்றீங்க, ஆகையினால மிக சுலபமாகத்தான் இருக்கும். உறவுகளுடைய விஷயங்களை சொல்றதுல என்ன கஷ்டம் இருக்க முடியும்? 2 விஷயங்களை மட்டும் சொல்லணும். ஒன்று தன்னுடைய குடும்பத்தின், அதாவது சம்பந்தத்தினுடைய விஷயம், மற்றும் 2வது பிராப்தியினுடைய விஷயம். ஆகையினால பாப்தாதா எப்பொழுதும் குழந்தைகளை மகிழ்ச்சியாக இருப்பவர்களாகத்தான் பார்க்குறாங்க. எப்பொழுதாவது முழு நாளில் ஒரே ரசனை நிறைந்த சீரான நிலைக்கு பதிலாக வேறு ரசனை ஈர்க்கவில்லையே, ஒரே ரசனையில் இருப்பவர்களாக ஆகிட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பற்றுதலை வென்று நினைவு சொரூபமானவராக ஆகிட்டீங்களா? இப்பொழுதோ கீதையினுடைய யுகம் முடிவடையணும். அனைவரும் ஞானத்தினுடைய பலனான பிராப்தியில் வந்துட்டீங்க இல்லையா? நினைவு சொரூபம் ஆவது என்ற இதுதான் ஞானத்தினுடைய பலன். அப்படின்னா இப்போ முயற்சி செய்வது முடிவடைஞ்சிருச்சு. சுய சொரூபத்தின் வர்ணனையாக என்ன சொல்றாங்களோ அந்த அனைத்து குணங்களும் எப்பொழுதும் அனுபவத்தில் இருக்குதான் இல்லையா? எப்போ விரும்புறீங்களோ அப்போ ஆனந்த சொரூபம் ஆயிடுங்க. எப்போ விரும்புறீங்களோ அப்போ அன்பு சொரூபம் ஆயிடுங்க. எந்த சொரூபத்தை விரும்புறீங்களோ, எவ்வளோ நேரம் விரும்புறீங்களோ அதே சொரூபத்தில் நிலைத்திருக்க முடியுமா? இப்படியும் இல்லாமல் ஏற்கனவே அப்படி ஆகியிருக்கீங்கள் தான் இல்லையா? தந்தையினுடைய குணமாக என்ன இருக்குதோ
அதுவே குழந்தைகளினுடைய குணம். எது தந்தையினுடைய கடமையாக இருக்குதோ அதுவே குழந்தைகளினுடைய கடமை. எது தந்தையினுடைய நிலையோ அதுவே குழந்தைகளினுடைய நிலை என்று இவற்றை தான் சங்கம யுகத்தினுடைய பிராப்தி என்று சொல்றது. அப்படியானால் பிராப்தி ஆனவர்களா அல்லது முயற்சி செய்பவர்களான்னு பாபா கேட்குறாங்க. நீங்கள் பிராப்தி சொரூபமா ஆகிவிட்டீர்களா அல்லது இன்று தரையில் நாளை ஆகாயத்தில் அப்படி மேலே கீழே சென்று வருபவர்களாக ஆகியிருக்கிறீர்களா? அப்படி இல்லை தானே அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இன்று கேள்விக்குறியிடுவது நாளை முற்றுப்புள்ளி வைப்பது என்று அப்படி செய்யவில்லை தானே. ஒரே ரசனை, அதாவது ஒரே முழுமையான மனநிலையில் இருப்பவங்க. மனநிலையும் மாறக்கூடாது. அநேக குழந்தைகளுடைய மனநிலை மாறுது அப்படிங்கிறத பாப்தாதா வதனத்திலிருந்து பார்க்குறாங்க. சில நேரம் ஆச்சரியப்படும் மனநிலை இருக்குது, சில நேரம் கேள்விக்குறியினுடைய மனநிலை, மற்றும் சில நேரம் குழப்பத்தினுடைய மனநிலை, சில நேரம் டென்ஷன், சில நேரம் அட்டென்ஷனின் ஊஞ்சலோ ஆடுவதில்லையே. மதுபனில் இருந்து பிராப்தி அடைந்த சொரூபத்தில் செல்லணும். முயற்சியும் எதுவரை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க? தந்தை என்னவாக இருக்கிறாங்களோ அப்படியே குழந்தைகள். தந்தைக்கு எப்பொழுதாவது மூட் ஆஃப் ஆகுதா? இப்பொழுது தந்தைக்கு சமமாக ஆகணும். குழந்தைகள் இல்லையா? குழந்தைகளோ தந்தையை விட பெரியவர்களாக ஆகணும். புகார்கள் அனைத்தும் முடிவடைஞ்சிருச்சா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. உண்மையில விஷயம் மிக சிறியதாக இருக்கும். ஆனால் யோசிச்சு யோசிச்சு சிறிய விஷயத்தை பெரிதாக ஆக்கிடுறீங்க. அடிக்கடி யோசிக்கக்கூடிய காரணத்தினால அந்த விஷயம் சிறியதிலிருந்து பெரிதாக ஆகிடுது. இது ஏன் வந்தது, இது ஏன் நடந்தது அப்படின்னு யோசிக்கும் காரியத்தை செய்யக்கூடாதுங்கிறாங்க பாபா. பரீட்சை வந்தது, அதை செய்யணும். பரீட்சை ஏன் வந்தது அப்படின்னு கேள்வி எழுமா? வேஸ்ட் மற்றும் பெஸ்ட்டை ஒரு நொடியில் தீர்மானித்து அதை ஒரு நொடியில் முடிவு கட்டுங்க. வீணானது எது, சிறந்தது எது அப்படின்னு ஒரு நொடியில் தீர்மானிக்கணும். வீணானது அப்படின்னா அரை கல்பத்துக்காக அதை வீணான காகித பெட்டியில் போட்டுடுங்க. வீணான காகித பெட்டி மிக பெருசு. பாபா சொல்றாங்க, நீதிபதி ஆகுங்க, வக்கீல் ஆகாதீங்க அப்படின்னு. வக்கீல் சிறிய வாழ்க்கையும் பெரிதாக்கிடுவாங்க. மேலும் நீதிபதி ஒரு நொடியில ஆம் அல்லது இல்லை அப்படின்னு தீர்ப்பளிச்சிடுவாங்க. வக்கீல் ஆகுறீங்க அப்படின்னா கருப்பு கோட் வந்துடுது. இது தந்தையின் குணமா அல்லது இல்லையா என்று ஒரு நொடிக்கான தீர்ப்பு தான். இல்லை அப்படின்னா வீணான காகித பெட்டியில போட்டுடுங்க. ஒருவேளை தந்தையின் குணமாக இருக்குது அப்படின்னா சிறந்ததனுடைய கணக்கில் சேமிப்பாக்குங்க. பாப்தாதாவினுடைய உதாரணமோ எதிரில் இருக்குது இல்லையா? அதே மாதிரி செய்யணும். அதாவது பின்பற்றணும் தந்தையை. எந்த ஒரு புது மார்க்கத்தையும் உருவாக்க வேண்டாம். எந்த ஒரு புது ஞானத்தையும் கண்டுபிடிக்க வேண்டாம். தந்தை என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதனுடைய சொரூபமாக ஆகணும். அனைத்து வெளிநாட்டினரும் 100% பிராப்தி அடைந்து கொண்டிருக்கிறீர்களா? பாப்தாதா கேட்குறாங்க. அப்படி சங்கமிகத்தினுடைய பிராப்தியினுடைய பலன் தந்தைக்கு சமமாக ஆவது. எதிர்கால பிராப்தி தேவதை பதவி. அப்படி தந்தைக்கு சமமானவராக ஆகி தந்தையின் கூடவே அதே நிலையில் அமர்வதற்கான அனுபவத்தை கொஞ்ச நேரமோ செய்வீங்க இல்லையா? எந்த ஒரு ராஜா ஆசனத்தில் அமர்றாங்க அப்படின்னா கொஞ்ச நேரமாவது அமருவாங்க இல்லையா? இப்போ அமர்ந்தார் உடனே இறங்கிவிட்டார் என்று அப்படி இல்லையே. அப்படி தந்தைக்கு சமமான நிலை, அதாவது முழுமையான நிலையின் ஆசனதாரி ஆவது என்பதுதான் சங்கமயுகத்தினுடைய பிராப்தி. இந்த பிராப்தியையும் அடையணும் இல்லையா? மேலும் அதிக காலம் அடையணும். நீண்ட காலத்தினுடைய சமஸ்காரத்தை இப்போ நிரப்பணும். நிரம்பிய வாழ்க்கை வேணும். நிரம்பிய நிலை கொஞ்ச காலம் மட்டும் இல்லை,
ஆனால் முழு வாழ்க்கையும் இருக்கணும். பரிஸ்தா வாழ்க்கை, யோகி வாழ்க்கை, சகஜ வாழ்க்கை. வாழ்க்கை கொஞ்ச காலம் இருக்கும். இப்போ பிறந்தார், அடுத்த நேரம் சென்று விட்டார் அப்படின்னு இல்லாம இருக்கணும். இப்போ பிறந்தார், அடுத்த நேரம் சென்று விட்டார் அப்படின்னா அதை வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி என்ன அடைஞ்சிங்க? ஏறுவது இறங்குவதை மட்டும் அடைஞ்சிட்டீங்களா? கடும் உழைப்பை அடைஞ்சிட்டீங்களா? பிராப்தியை அடைஞ்சிட்டீங்களா? தந்தைக்கு சமமான வாழ்க்கையை அடைஞ்சிட்டீங்களா? கடின உழைப்பை எவ்வளோ காலம் செய்வீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அரைக்கல்பம் அநேக விதமான கடின உழைப்பை செஞ்சீங்க. குடும்ப விவகாரம், பக்தி, பிரச்சனைகள், அப்படி எவ்வளவு கடின உழைப்பு செஞ்சீங்க. சங்கம யுகமோ அன்பாக இருப்பதற்கான யுகம். சங்கம யுகம் அன்பாக இருப்பதற்கான யுகம், கடின உழைப்பிற்கான யுகம் அல்ல. சந்திப்பிற்கான யுகம். ஜோதி மற்றும் விட்டில் பூச்சிகள் ஒன்றாக இணையும் யுகம். உழைப்பு அப்படின்னு சொல்றீங்க, ஆனால் உழைப்பு இல்லவே இல்லை. குழந்தையாவது அப்படின்னா கடின உழைப்பு செய்வதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஆஸ்தியாக கிடைத்ததா அல்லது கடின உழைப்பில் கிடைத்ததான்னு பாபா கேட்குறாங்க. குழந்தையும் தலையினுடைய கிரீடமாக இருப்பாங்க, வீட்டினுடைய அலங்காரமாக இருப்பாங்க. தந்தையினுடைய குழந்தையாக இருக்கிறவங்க எஜமானன் ஆகுவோராக இருப்பாங்க. அப்படி எஜமானன் ஏன் கீழே வர்றாங்க? உங்களுடைய பெயரை பாருங்க, எவ்வளோ உயர்ந்தது, எவ்வளோ உயர்ந்த பெயர். அப்படி பெயரும் மற்றும் நீங்கள் செய்யும் செயலும் ஒன்றாக இருக்குதான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பெயரும் செய்யக்கூடிய செயலும் ஒன்றாக இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. உயர்ந்த மேடையில் எப்பொழுதும் தந்தையோடு இருங்க. உண்மையான ஸ்தானமும் அதுதான். தன்னுடைய ஸ்தானத்தை ஏன் விடுறீங்கன்னு பாபா கேட்குறாங்க. உண்மையான ஸ்தானத்தை விடுவது அப்படின்னா வேறு வேறு விஷயங்களில் அலைவது. ஓய்வாக அமருங்க, போதையில் அமருங்க, அதிகாரத்தோடு அமருங்க. கீழே வந்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன செய்வது அப்படின்னு சொல்கிறீங்க. கீழே ஏன் வரணும்? பிறகு அதன் காரணமாக கொஞ்சம் சுமையும் அனுபவம் ஆகுது. சுமையை தன்மேல வச்சுக்கலாதீங்கிறாங்க பாபா. எப்பொழுது நான் எனது அப்படின்னு வருதோ அப்போ சுமை தலைமேல் வந்துடுது. நான் என்ன செய்வது, எப்படி செய்வது, செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. நீங்க என்ன செய்யறீங்க? பெயர் மட்டும் உங்களுடையது, செய்யும் காரியம் தந்தையினுடையதாக இருக்குது. அன்றைய நாளில் பொம்மையை பார்த்தீங்க, அது அதுவாகவே இயங்கி கொண்டிருந்ததா அல்லது யாராவது இயக்கி கொண்டிருந்தாங்களா? அறிவியல் இயக்கி வைக்க முடியும் அப்படின்னா தந்தை இயக்கி வைக்க முடியாதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இதுவோ குழந்தைகளின் பெயரை புகழடைய செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தந்தை குழந்தைகளை பொறுப்பாளராக ஆக்கி விடுகிறார். ஏன்னா தந்தை இந்த பெயர் ரூபத்திலிருந்து விலகி இருக்கிறார். எப்பொழுது தந்தை சுமையை கொடுத்து விடு என்று அவரே வாய்ப்பளிக்கிறார் அப்படின்னா நீங்கள் நடனம் ஆடுங்கள் மற்றும் உயிரை பறந்து மட்டும் செல்லுங்கள். ஏன் சுமையை தூக்குறீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எப்படி சேவை நடக்கும், எப்படி சொற்பொழிவு நிகழ்த்துவோம், இந்த கேள்விக்கும் இடம் கிடையாது. தன்னை ஒரு கருவி அப்படின்னு மட்டும் புரிஞ்சு தொடர்பை பவர் ஹவுஸோடு இணைத்து அமர்ந்துடுங்க. பிறகு சொற்பொழிவு செய்ய முடியுதா அல்லது இல்லையான்னு பாருங்க. அந்த பொம்மை நடக்க முடியும் அப்படின்னா உங்களுடைய வாய் பேச முடியாதா? உங்களுடைய புத்தியில திட்டம் போட முடியாதா? எப்படி என்று கூறியவுடனே அந்த ஒயருக்கு மேல் ரப்பர் வந்துடுச்சு. ரப்பர் வந்துட்ட காரணத்தினால கனெக்ஷன் இணையல, மேலும் உடனடி பலன் தென்படுறது இல்லை. ஆகையினால களைப்படைஞ்சிடுறீங்க. என்னவாகும் என்று தெரியல அப்படின்னு சொல்றீங்க. தந்தை கருவியாக்குறார் அப்படின்னா
அவசியம் ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா? ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்திலிருந்து 8 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னா மற்ற இடங்களிலிருந்து எடுத்துக்கங்க. ஏன் மனமடைந்து போறீங்க? அக்கம் பக்கத்துக்கு செல்லுங்க, சுற்றி வாங்க. சுற்றுப்பகுதியும் மிக பெருசு இல்லையா? ஒரு இடத்திலிருந்து 8 பேர்கள் உருவானா அது கூட குறைந்தது கிடையாது. இருந்தும் ஒரு மூலையில மறைந்திருப்பவர்களை உருவாக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு மகிமை செய்வாங்க. தந்தையின் கூடவே பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்களுக்கும் உள்ளபூர்வமாக ஆசீர்வாதங்கள் கொடுக்கறாங்க தான் இல்லையா? எந்த இடத்திலிருந்தாவது ஒரு ரத்தினம் உருவானால் கூட அந்த ஒருவருக்காகவும் செல்லத்தான் வேண்டும் இல்லையா? எந்த இடத்துலயாவது ஒரு ரத்தினம் உருவானால் கூட அந்த ஒருவருக்காகவும் செல்லத்தான் வேண்டும். அவரை விட்டு விடுவீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பிறகு அந்த ஆத்மா வஞ்சிக்கப்பட்டு இருந்துடும். எவ்வளவு உருவாகுமோ அந்த அளவு உருவாக்குங்க, பிறகு முன்னேறி செல்லுங்க. இப்பொழுது உலகினுடைய ஒரு மூலை வரை சென்றடைஞ்சிருக்கீங்க. காடும் மிக பெரியது, வேட்டை மிருகங்களும் அதிகமாக இருக்குது. ஏன் யோசிக்கிறீங்க? யோசிப்பதற்கான காரணமாக என்ன இருக்குது? புத்தியில வீணானது நிரம்பிவிட்ட காரணத்தினால டச்சிங் ஏற்படுறது கிடையாது. பகுத்தறியும் சக்தி காரியம் செய்யறது இல்லை. எவ்வளவு தெளிவாக இருக்குமோ அந்த அளவு எந்த பொருள் எப்படி இருக்குமோ அது தெளிவாக தென்படும். அப்படி ஏன் என்ன அப்படிங்கிற காரணங்கள்னால நிர்ணய சக்தி, டச்சிங் பவர், அதாவது உணர்த்துதலை புரிந்து கொள்ளும் சக்தி காரியம் செய்யறது கிடையாது. பிறகு களைப்பு ஏற்படுது அல்லது மனமுடைந்து போயிடுறாங்க. எந்த இடங்களுக்கெல்லாம் போறீங்களோ அங்கே ஏதோ ஒரு மறைந்திருந்த ரத்தனம் உருவாகி இருக்குது. அதனால்தான் போறீங்க இல்லையா? ஒரு இடத்திலிருந்து ஒருவர் கூட உருவாகவில்லை என்று அப்படி ஒரு ஸ்தானம் கூட கிடையாது. சில இடங்கள்ல வாரிசு உருவானாங்க, சில இடங்கள்ல பிரஜைகள், சில இடங்கள்ல செல்வந்தர்கள் உருவானாங்க. அனைவரும் வேண்டும் இல்லையா? அனைவருமே ராஜாவாக ஆக மாட்டாங்க, பிரஜையும் வேண்டும். பிரஜை உருவாக்கும் இந்த காரியத்தை பொறுப்பாளராக ஆகியிருக்கும் குழந்தைகள் தான் செய்யணும். அல்லது நீங்கள் ராஜ குடும்பத்தினரை உருவாக்குவீங்க மற்றும் பாபா பிரஜைகளை உருவாக்குவாரா? இருவர்களையும் உருவாக்கணும் இல்லையா? 2 விஷயங்களை மட்டும் பாருங்க. ஒன்று, தொடர்பு தெளிவாக இருக்கிறதா? இன்னொன்று, மரியாதைகளினுடைய கோட்டுக்கு உள்ளே இருக்கிறேனா? ஒருவேளை 2 விஷயங்களும் சரியாக இருக்குது அப்படின்னா ஒரு பொழுதும் மனமுடைந்து போக மாட்டீங்க. 2 விஷயம், ஒன்று தொடர்பு தெளிவாக இருக்கணும், இன்னொன்று மரியாதையினுடைய கோட்டுக்கு உள்ளே இருக்கும். யாருடைய தொடர்பு தந்தையுடனோ மற்றும் பொறுப்பாளர் ஆகியிருப்பவருடனோ சரியாக இருக்குது அப்படின்னா அவர் ஒரு பொழுதும் வெற்றி அடையாதவராக இருக்கவே முடியாது. தந்தையுடன் மட்டும் தொடர்பு இருக்குது அப்படின்னா அதுவும் சரியில்லை. குடும்பத்துடனும் தொடர்பு வேணும். ஏன்னா தந்தையிடம் இருந்தோ சக்தி கிடைக்கும், ஆனால் சம்பந்தத்தில் யாருடன் வரணும்? தந்தையுடன் மட்டும்தானா? ராஜ்யம் அப்படின்னா பரிவாரத்தின் தொடர்புல வர்றது. 3 சான்றிதழ்கள் பெறணும், ஒன்று மட்டும் கிடையாது. ஒன்று, தந்தைக்கு பிரியமானவங்க அப்படின்னா தந்தையினுடைய சான்றிதழ். இன்னொன்று, மற்றவர்களுக்கும் பிரியமானவங்க அப்படின்னா தெய்வீக குடும்பத்தினரிலிருந்து திருப்தியினுடைய சான்றிதழ். 3வது, மனதுக்கு பிரியமானவர், தன்னுடைய மனதிலும் திருப்தி இருக்கணும். தன் மேலேயும் குழப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டாம். செய்ய முடியுமா? நான் இந்த மார்க்கத்தில் செல்ல முடியுமா? தெரியல. அப்படி தன்னுடைய மனதின் பிரியமானவர் அப்படின்னா மனதின் திருப்தியின் சான்றிதழ். இந்த 3 சான்றிதழ்கள் வேணும். மும்மூர்த்தி இல்லையா? அப்படி இந்த மும்மூர்த்தி சான்றிதழ்கள் வேண்டும். 2 மூலமாக கூட காரியம் நடக்காது, 3ம் தேவை. சிலர் நான் என் மேலேயும் திருப்தியாக இருக்கிறேன், தந்தை மேலும் திருப்தியாக இருக்கிறேன் என்றாலும் நடக்காது. எப்பொழுது தந்தை திருப்தியாக இருக்கிறார், நீங்களும் திருப்தியாக இருக்கும் பொழுது பரிவாரம் திருப்தியாக இல்லை என்பது இருக்கவே முடியாது. பரிவாரத்தை திருப்திப்படுத்துவதற்காக ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் இருக்குது. மரியாதை கொடுங்கள் மற்றும் மரியாதையை பெறுங்கள்.
இந்த இசைத்தட்டு இரவு பகலாக பாடிக்கொண்டே இருக்கணும். மரியாதை கொடுப்பது அப்படிங்கிற இசைத்தட்டு நிரந்தரமாக ஒலித்து கொண்டே இருக்கணும். யார் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நீங்கள் வள்ளலாகி கொடுத்து கொண்டே போங்க. பதிலுக்கு அவர் கொடுக்கிறாரோ அல்லது கொடுக்கலையோ, நீங்கள் கொடுத்து கொண்டே செல்லுங்க. இதுல சுயநலமற்றவராக ஆகுங்கிறாங்க பாபா. நான் இவ்வளவு கொடுத்திருக்கிறேன், அவரே ஒன்றுமே கொடுக்கல. நான் 100 தடவை கொடுத்திருக்கிறேன், அவரை ஒரு தடவை கூட கொடுக்கல. அப்படி வேண்டாம். இதுல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவராக ஆக சொல்றாங்க பாபா. பிறகு பரிவாரம் இயல்பாகவே திருப்தியாக இருக்கும். இன்று இல்லை என்றாலும் நாளை ஆயிடும். நீங்கள் கொடுப்பது சேமிப்பாகிக் கொண்டே இருக்கும். அந்த சேமிப்பானது அவசியம் பலன் கொடுக்கும். மேலும் தந்தைக்கு பிரியமானவராக ஆவதற்காக என்ன தேவை இருக்குது? தந்தையும் மிகவும் கள்ளம் கபடமற்றவர். தந்தை யாரை பார்த்தாலும் அனைவரும் நல்லதிலும் நல்லவர்களாகவே தென்படுறாங்க. நல்லவர் இல்லை அப்படி யாருமே தென்படல பாப்தாதாவுக்கு. ஒவ்வொரு பாண்டவரும் ஒவ்வொரு சக்தியும் ஒருவர் இன்னொருவரை விட முன்னுக்கு இருக்கிறாங்க. அப்படி தந்தைக்கு பிரியமானவர் ஆவதற்காக உண்மையான உள்ளத்தில் தந்தை திருப்தியாக இருக்கிறார். யாராக இருந்தாலும் உண்மையாக இருப்பது, சத்தியமாக இருப்பது தந்தையை வெற்றி அடைந்து விடுகிறது. மேலும் மனதுக்கு பிரியமானவராக ஆவதற்கு என்ன தேவை? மனம் சொல்லக்கூடிய வழியில நடக்கக்கூடாது. மனதுக்கு விருப்பமானது அது வேறு. மனதுக்கு பிரியமானவராக ஆவதற்கான மிக சுலபமான சாதனம் ஸ்ரீமத்தினுடைய கோட்டிற்கு உள்ளேயே இருங்க. மனம் சொல்லக்கூடிய வழியில நடக்கக்கூடாது. மனதுக்கு விருப்பமானது அது வேறு. மனதுக்கு பிரியமானவராக ஆவதற்கான மிக சுலபமான சாதனம் ஸ்ரீமத்தின் கோட்டுக்கு உள்ளேயே இருக்கணும். எண்ணத்தை செய்தாலும் கூட ஸ்ரீமத்தின் கோட்டுக்கு சங்கல்பம் செய்யணும். பேசுறீங்க, காரியம் செய்யறீங்க, அப்படி என்ன செய்தாலும் ஸ்ரீமத்தினுடைய கோட்டிற்கு உள்ளதான் இருக்கணும். அப்படி ஒரு பொழுதும் தன்மேலையும் திருப்தியாகி மற்றவர்களையும் திருப்தி செய்ய முடியும். எண்ணம் அப்படிங்கிற விரல் கூட வெளியில இருக்க வேண்டாம். எவ்வளவு ஈடுபாடு, எவ்வளவு திட எண்ணம் இருக்குது அப்படின்னு பாப்தாதாவும் தெரிஞ்சுக்கிறாங்க. இடையிடையில மட்டும் கொஞ்சம் மென்மையானவர்களாக ஆகிடுறீங்க. எப்போ மென்மையானவராக ஆகிடுறாங்களோ அப்போ அதிக சினுங்கல்கள் செய்றீங்க. பாபா சொல்றாங்க, அன்பு தான் இவங்களுடைய பயண சீட்டு. அதனால்தான் இங்கு வந்து சேர்றாங்க. அன்பு இல்லை அப்படின்னா அன்பினுடைய பயண சீட்டு இல்லாமல் இங்கே எப்படி வந்து சேர முடியும்னு பாபா கேட்குறாங்க. இதே பயண சீட்டு தான் மதுபனி வாசியாக ஆக்குது. நாலாபுறங்களிலும் இருக்கிற சேவைக்கு பொறுப்பாளராக ஆக்குது. பாப்தாதாவோ பாராட்டுகளோ கொடுத்திருக்கிறாங்க. என்ன உறுதிமொழி செஞ்சு சென்றிருக்கீங்களோ அதை கடைபிடிக்கணும். மற்றபடி வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். ஸ்தாபனையோ செய்துட்டீங்க இல்லையா? சுய முன்னேற்றம் மற்றும் சேவையினுடைய முன்னேற்றம் இரண்டினுடைய சமநிலை இருந்தது அப்படின்னா எப்பொழுதும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். பாபா சொல்றாங்க, சுய முன்னேற்றமும் சேவையினுடைய முன்னேற்றமும் சமநிலையில இருந்தது அப்படின்னா எப்பொழுதுமே வளர்ச்சி அடைந்துகிட்டே இருக்க முடியும். வெகு காலமா சுதந்திரமாக இருந்தவங்க தன்னை ஒரு குழு ரூபத்துல நடத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விசேஷத்தை பார்க்கிறோம். இதுவும் மிக நல்ல மாற்றம் தான். ஒவ்வொருவரும் தனியாக இருக்கிறவங்க 4-6 பேர்கள் சேர்ந்து இருக்கிறாங்க. மேலும் சமஸ்காரத்தை ஒத்து போக வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற இதுவும் அன்பினுடைய பிரதிபலன் கொடுப்பது. பாண்டவ பவன், சக்தி பவன் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிற இதுவும் விசேஷம்தான். பாப்தாதா இந்த பிரதிபலனை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஒருவருடைய பெயரை மனதில் வைப்பது, சிக்கனமாக இருப்பது, இதுவும் பிரதிபலனை கொடுப்பது தான். தன்னுடைய குடும்பத்தை பராமரிப்பதற்கு மற்றும் சேவையை செய்வதற்கு
இரண்டிலும் பாதி பாதியாக்கி நடந்து கொள்வது அப்படிங்கிற புதிய கண்டுபிடிப்பும் நல்லா இருக்குது. 2 காரியங்கள் ஆயிடுச்சு தான் இல்லையா? சம்பாதிச்சிங்க மற்றும் ஈடுபடுத்தினீங்க. அது சேவைக்காகவோ மற்றும் தனக்காகவோ இருக்கலாம். ஆனால் இங்கே சம்பாதிச்சிங்க மற்றும் ஈடுபடுத்தினீங்க அப்படின்னா இங்கே வங்கி கணக்கில் இருப்பதாக ஆவதில்லை. ஆனால் எதிர்காலத்தில் சேமிப்பாக ஆயிடுது. புத்தியோ அனைத்திலிருந்தும் விடுபட்டு ஃப்ரீயாக இருக்குது இல்லையா? வந்தது மற்றும் ஈடுபடுத்தினீங்க. அப்படி கவலையற்ற மகாராஜா. பாண்டவர்கள் மற்றும் சக்திகள் இருவரிடையே பந்தயம் இருக்குது. தீபம் எரிந்தது மற்றும் எழுப்புவதற்காக செல்ல தொடங்கினாங்க. நல்ல லட்சியம் வச்சிருக்கிறாங்க. பாரதத்தில் உதவிக்கரங்களை உருவாக்குவதில் கடுமையாக முயற்சி செய்கிறாங்க. அங்கே ஏற்கனவே உருவாக்கிய உதவிக்கரங்கள் சுலபமாக வந்துடுறாங்க. பாபா சொல்கிறாங்க இதுவும் வரதானம் அப்படின்னு. பிற்காலத்தில் வர்றவங்களுக்காக இது ஒரு கிஃப்ட்னு சொல்கிறாங்க. இங்கே உள்ளவங்களுக்கு பந்தனத்தை துண்டிப்பதில் காலம் எடுக்குது. மேலும் இவர்களுடைய பந்தனம் ஏற்கனவே வெட்டப்பட்டு இருக்குது. அப்படி லிஃப்ட் ஆகி விட்டது தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. மனதனுடைய பந்தனம் மட்டும் இருக்க வேண்டாம். நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. எப்பொழுதும் சுயமரியாதையில் நிலைத்திருந்து பணிவான நிலை மூலமாக அனைவருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய மரியாதைக்குரிய பூஜைக்குரியவர் ஆகுங்க. எப்பொழுதும் சுயமரியாதையில் நிலைத்திருந்து பணிவான நிலை மூலமாக அனைவருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய மரியாதைக்குரிய பூஜைக்குரியவர் ஆகுக. அனைவருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆத்மாக்கள் சோமானத்தில் நிலைத்திருக்கிறதுனால, மரியாதையை தியாகம் செய்யறதுனால அனைத்து மரியாதைக்குரியவர் மற்றும் பூஜைக்குரியவர் ஆவதற்கான பாக்கியம் கிடைக்குது. பாபா சொல்றாங்க, எது தந்தையினுடைய மகிமையாக இருக்குதோ அதுதான் உங்களுடைய சோமானம். சோமானத்தில் நிலைச்சிருந்தீங்க அப்படின்னா பணிவானவராக ஆக்கிடுவீங்க. பிறகு அனைவரிடமிருந்தும் இயல்பாகவே மரியாதை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மரியாதை கேட்பதனால கிடைக்காது. ஆனால் மரியாதை கொடுப்பதனால, சோமானத்தில் நிலைத்திருப்பதனால, மரியாதையை தியாகம் செய்யறதுனால அனைத்து மரியாதைக்குரியவர் மற்றும் பூஜைக்குரியவர் ஆவதற்கான பாக்கியம் கிடைச்சிருது. ஏன்னா மரியாதை கொடுப்பதல்ல, ஆனால் பெறுவது அப்படிங்கிறாங்க பாபா. ஸ்லோகன்: அனைத்தையும் தெரிந்தும் கூடவே செய்பவராகவும் ஆகி சக்தியற்ற ஆத்மாக்களுக்கு அனுபவங்களின் பிரசாதத்தை கொடுத்து கொண்டே செல்லுங்க. அனைத்தையும் தெரிந்தும் கூடவே செய்பவராகவும் ஆகி சக்தியற்ற ஆத்மாக்களுக்கு அனுபவங்களினுடைய பிரசாதத்தை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.